வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு சான்ஸ் இருக்கா, ரிசல்ட் ஏன் இன்னும் வரல, நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிற ஒவ்வொரு கேண்டிடேட்டும் எல்லா கேண்டிடேட்டுக்காகவும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபியர் க்ரியேட் பண்ணுறதுக்காக கிடையாது, உங்களுக்கு வந்துட்டு ஃபேக்காக ஒரு ஹோப்பை கொடுக்கறதுக்காகவும் கிடையாது. ஹானஸ்ட்டாக, கிளியராக, பாசிட்டிவாக டிஆர்பி செலெக்ஷன் ரியாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு, டிஆர்பி எமோஷனல் டெசிஷன் வந்துட்டு எடுக்காது. ஸோ டிஆர்பி வந்துட்டு யாரையும் யாரோ ஒருத்தர் பிடிச்சி செலக்ட் பண்ணாது, ஓகேங்களா? ஸோ டிஆர்பி யாரையும் வந்துட்டு ரிஜெக்டும் பண்ணாது, செலக்டும் பண்ணாது, டெசிஷனும் எடுக்காது. ஸோ இதோட டிஆர்பியோட சிஸ்டம் தான் வந்துட்டு டிசைட் பண்ணும் ரூல்ஸை. ஸோ ரூல்ஸை வந்துட்டு டிசைட் பண்ணும், மார்க்ஸை டிசைட் பண்ணும். ஸோ இதை புரிஞ்சுட்டாலே வந்துட்டு ஒரு 50% ஃபியர் வந்துட்டு போயிடும். யாருக்கு வந்துட்டு செலெக்ஷன் சான்ஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு ஆன்சர் என்னென்னா, ஒரு சிங்கிள் வேர்டில் சொன்னால் மார்க்ஸ் தான். மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா செலெக்ஷன் சான்ஸ் வந்துட்டு அதிகம். டிஆர்பி எக்ஸாம் டஃப்பாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் ஒரே ஒரு திங் தான் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மார்க்ஸ் தான். டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மார்க் என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு செலக்ட் ஆகிற சான்ஸ் வந்துட்டு அதிகம். ஸோ ஆவரேஜுக்கு மேலே வந்துட்டு ஸ்கோர் எடுத்திருந்தாலும் சப்ஜெக்ட் கிளாரிட்டி அண்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்கு வந்துட்டு சான்ஸ் நேச்சுரலாகவே அதிகமாக இருக்குது. மார்க்ஸ் இல்லாமல் டிஆர்பியில் மிராக்கிள் நடக்கவே நடக்காது. ஸோ வந்துட்டு மார்க்ஸ் தான் உங்களுக்கு செலெக்ஷன் ஆகிறதுக்கான ஒரு ஹைப்பு. இப்போ நிறைய பேர் என் மார்க் ஆவரேஜ் தான் அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ இதை நான் சொல்கிறது என்னென்னா, பேப்பர் டஃப்பாக இருந்தால் ஆவரேஜ் மார்க்ஸ்லேயே கட் ஆஃப் வரும். எல்லாருக்கும் பேப்பர் சேம் தான். ஸோ ஆவரேஜ் மார்க் அப்படின்றது ஜீரோ சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ உண்மையை சொல்லணுன்னா, மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் இந்த சைக்கிளில் சான்ஸ் கம்மி தான். ஆனால் இதை கேட்டுட்டு மென்டல் பிரேக் டவுன் ஆகாதீங்க. டிஆர்பி எக்ஸாம் அப்படிங்கிறது ஒன் டைம் லைஃப் டெசிஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும், ப்ரிப்பரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு எண்டு லைன் கிடையாது. ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஒரு ஃபீட்பேக் தான். நம்ம அந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆகிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதை நான் கிளியராக சொல்லணும்னு நினைக்கிறேன். நெட் இருந்தால் தான் செலக்ட் ஆவாங்க, நெட்டு இல்லைன்னா ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரூமர், ஃபுல் அண்ட் ஃபுல் இது ரூமர். ரியாலிட்டி என்னென்னா, நெட்டு நாலேஜுக்கு ஹெல்ப் பண்ணுது, உங்களோட கான்ஃபிடென்ஸுக்கு ஹெல்ப். ஆனால் மார்க்ஸு சப்போர்ட் இல்லை அப்படின்னா நெட்டு இருந்தும் அது யூஸ் கிடையாது. ஸோ நெட் சர்டிஃபிகேட் மார்க்ஸுக்கு ஒரு சப்ஸ்டியூட் கிடையாது, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட் தானே தவிர, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது செலெக்ஷனுக்கு கேரண்டியாக கொடுக்கறதுக்கான செலெக்ஷன் கேரண்டின்னு சொல்ல முடியாது. மார்க்ஸ் சப்போர்ட் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பெட்டர். அதாவது எக்ஸ்பீரியன்ஸு மார்க்கும் இருந்து எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு செலெக்ஷன் சான்ஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு செலெக்ஷன் சான்ஸ் இருக்குமானா அது கிடையாது. ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சான்ஸ் இருக்கா, ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்ம படிச்சிருந்து பாஸ் பண்ண இது செலெக்ஷன் ஆக முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. 100% எஸ் தான். டிஆர்பிக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு, ஃபிஃப்த் அட்டெம்ப்ட்டு எல்லாமே சேம் தான். பேப்பரில் ஸோ நீங்கள் எழுதக்கூடிய பேப்பரில் உங்களுடைய நேமு, ஏஜ், அட்டெம்ப்ட்ஸ் எதுவுமே அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய மார்க்கை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ எத்தனாவது அட்டெம்ப்டாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுறவங்களே இருக்கிறாங்க. ரிசல்ட் இன்னும் வரல, எனக்கு என்னவோ பேடாக தோணுது, இது ஸ்டாப் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க. ஸோ ரிசல்ட்டுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, எவாலுவேஷன் ப்ராசஸ். ஸோ எவாலுவேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, வெரிஃபிகேஷனும் போயிட்டுருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கும் போயிட்டுருக்கு.
ஸோ இதுதான் வந்துட்டு டிலேக்கான காரணம். ஸோ இதனால் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஸோ சைலன்ஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வரும் அப்படின்னு கிடையாது. ஸோ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் டிலே அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு காமனான விஷயந்தான். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா அஃபிஷியல் அப்டேட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கேண்டிடேட்ஸ் வந்துட்டு நிறைய ஃபேக் ரூமர்ஸ்லாம் போயிட்டுருக்கு வாட்ஸ்அப்பில். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக் ரூமர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அதை வந்து பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணாதீங்க. டிஆர்பி ரிசல்ட் வந்துட்டு உங்கள் இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ணாது, உங்கள் வேல்யூவை அது டிசைட் பண்ணாது. இது ஒரு ஸ்டேஜ் தான், இது வந்துட்டு ஒரு லைஃப் ஜேர்னி கிடையாது. இது வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒரு பார்ட்டு, ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் தான் காமாக இருக்கணும். அண்டு ஹோப்பை வந்துட்டு லூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஹோப் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.